ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தில்ஸ் குக்கிங். இன்றைக்கி என்னோடய வீடியோ நூடுல்ஸ் தான். இந்த நூடுல்ஸ் என்னென்னா ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு ஆம்லேட் தான் பண்ணியிருக்கோம். நூடுல்ஸ் ஆம்லேட்டு. அது பாருங்களேன், ரொம்ப ஜாலியாக இருந்தது செய்யவே. எனக்கே ரொம்ப ஜாலியாக இருந்தது. இதில் என்னென்னா, எனக்கு கிடச்சிருக்க நூடுல்ஸ் வந்து என்கிட்ட வீட்டில் இருந்தது. இந்த வெஜ் ஆட்டா நூடுல்ஸ் தான் இருந்தது. நார்மலான நூடுல்ஸ் இல்லை. அந்த நூடுல்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன். இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் தான் எடுக்கிறேன். இந்த ஒரு பேக்கெட்டை வந்து பிரிச்சுட்டு அதில் இருக்க மசாலாவையும் கட் பண்ணி வச்சுட்டு இந்த நூடுல்ஸ் உடைக்காமல் அப்படியே முழுசாக இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு முட்டை ஒரே ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அந்த முட்டையில் பெப்பர், சால்ட்டு இதெல்லாம் போட்டுக்கிறோம். அந்த முட்டையை நல்லா கலந்துக்கிறோம். மிளகுத்தூளும் உப்பும் நல்லா சேர ஸ்பூன் வச்சு நல்லா அடித்து எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். இது இருக்கட்டும். இப்போ ஒரு தவா வச்சு அந்த தவாவில் அந்த நூடுல்ஸ் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறோம். அந்த பேக்கெட்டில் போட்டிருக்க அளவு மெஷர்மெண்ட் தண்ணி தான். அந்த தண்ணி கொஞ்சம் சூடாக ஆனதுக்கப்புறம் அதில் கொடுத்துருந்த அந்த மசாலா பேக்கெட்டை கட் பண்ணி அந்த மசாலாவும் அந்த தண்ணியில் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், அதில் நல்லா கொதி வருது. அந்த மசாலாவும் நம்ம எப்படி பேனில் செய்கிற மாதிரி தான் தவாவில் செய்கிறோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இப்போது அந்த நூடுல்ஸ் உடைக்காமல் அப்படியே அந்த மசாலாவில் நடுவில் வச்சுருக்கேன். ஒரு சைடு வெந்தவொடனே நெக்ஸ்ட்டு அடுத்த பக்கத்துக்கும் திருப்பி விட்டாச்சு. இப்போ அதுவும் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதே சமயம் பக்கத்தில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. பாருங்கள், அது வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் திருப்பி விடணும். இப்போ தண்ணி ட்ரை ஆனவுடனே ஏற்கனவே நம்ம உடச்சி அடித்து வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அது எடுத்து அந்த மேகி மேலே நூடுல்ஸ் மேலே நம்ம போடுறோம். இப்போ முட்டை பாருங்கள் சைட்லலாம் எப்படி இருக்குன்னு, நல்லா முட்டை வேகிறது தெரியும். இது அப்படியே நம்ம திருப்பி போட போகிறோம். அது உடைய தான் செய்யுது, ஆனால் அது கொஞ்சம் பொறுமையாக ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுட்டு அடுத்த பக்கத்தை திருப்பி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டேன். அதை கீழே அடி பிடிக்குதுன்றதுனால எண்ணெய் விட்டு அடுத்த பக்கத்தையும் திருப்பி போட்டாச்சு. இந்த மேகி திருப்பி போட தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது பார்த்து நிதானமாக பொறுமையாக போட வேண்டியதாக இருக்குது. இல்லைனா அது உதிர்ந்துச்சுன்னா அந்த ஷேப் இருக்காது, முட்டை ஆம்லேட்டோட ஷேப் இருக்காது. இது ஆம்லேட் ஷேப்பே எடுக்கணுன்றதுனால கொஞ்சம் பார்த்து போட்டுட்ருக்கேன். பொறுமையாக தான் போடணும் அதை, இல்லைனா அது உடையுது. ஃப்ரெண்ட்ஸ், அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா ரெடி ஆகிடுச்சு. அது பாருங்கள், அந்த ஓரெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள், அதில் இருக்க வெஜிடபிளும் இருக்குது, அதுக்கு மேலே முட்டையும் இருக்குது. இந்த மேகியோடு இருந்த வெஜிடபிள்ஸ் கூட முட்டையும் போட்டு செஞ்சுருக்கேன். சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக இருந்தது.